தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு தொன்மையான கிராமம் அருணாபுரம். அது 1000 ஆண்டுகளாக புனித சிவன் கோவிலுக்கு பெயர் பெற்றிருந்தது. ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக அந்த கோவில் பூட்டப்பட்டிருந்தது. கிராம மக்கள் அந்த கோவிலுக்குள் செல்லத் தயங்கினர். காரணம், அந்த கோவில் மூடப்பட்ட நாளிலிருந்து கிராமத்தில் மர்மமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கியிருந்தன. ஒருவரும் காணாத ஒளிப்பஞ்சு, இரவில் எழும் சங்கீதம், தரையில் எழும் தெய்வீக சின்னங்கள், இதெல்லாம் கிராம மக்களை பயமுறுத்தியது. அந்த கோவிலில் சிவன் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார் என்று பெரியவர்கள் கூறினார்கள். அர்ச்சுனனின் ஆர்வம். அர்ச்சுனன் என்பவன் வரலாற்றாய்வு மாணவர். அவன் பண்டைய தமிழக கோவில்கள் மற்றும் சிவபெருமானின் மறைக்கப்பட்ட கதைகளில் ஆர்வம் கொண்டிருந்தவன். கிராமத்தில் உள்ள பெரியோர்கள் எல்லாரும் கோவிலை பற்றி பயமாகவே பேசினாலும் அர்ச்சுனனுக்கு அந்த மர்மம் தீர்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் கோவில் குறித்த பழைய ஆவணங்களை தேடிக்கொண்டு சென்னையில் உள்ள தமிழக அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றான். அங்கு பழைய தமிழ் கிறுக்குகளில் எழுதப்பட்ட ஓர் ஆவணம் கிடைத்தது. அதில் அருணேசுவரர் சிவலிங்கத்தின் அடியில் காலத்தின் கதவுகள் அடக்கம் என்று எழுதியிருந்தது. காலத்தின் கதவுகள், அது என்ன? அர்ச்சுனனுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் அந்த கோவிலை ஆராய முடிவு செய்தான். அர்ச்சுனன் கோவிலை பற்றி கிராமத்தின் வயதான ஒரு பாட்டியிடம் கேட்டான். பாட்டி, அது வெறும் சிவன் கோவில் இல்லப்பா. அது ஒரு அதிசயமான தலம்னு சொல்வாங்க. ஒரு காலத்தில் அங்கே ஒரு அகோரி தங்கியிருந்தாராம். அவன் மட்டும் அந்த சிவலிங்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். அர்ச்சுனன் அந்த அகோரியை பற்றி கேட்டுவிட்டு அந்த மர்மமான சாமியாரை தேடிக்கொண்டே கிராமத்தை விட்டு ஒரு சிறிய மலைப்பகுதிக்கு சென்றான். அங்கே அவனை ஒரு அகோரி சந்திக்கிறார். அவர் உடல் சாம்பலால் முழுவதுமாக பூசப்பட்டிருந்தது. கருப்பு உடை, பித்தெழுந்த கூந்தல், கண்களில் தீ பற்றியிருந்தது. அர்ச்சுனன் சிவலிங்கத்தின் ரகசியத்தை பற்றி கேட்க அகோரி சிரித்துவிட்டு, உனக்குத் தெரியாத விஷயத்தை தொட்டால் அது உன்னை அழித்துவிடும் என்று எச்சரிக்கிறார். அர்ச்சுனன் தைரியமாக, என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டான். அகோரி கடுமையாக பார்க்கிறார். அந்த சிவலிங்கத்தின் கீழ் காலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி இருக்கிறது. அது சரியாக இருந்தால் உலகத்துக்கு நல்லது. தவறாக இருந்தால் இந்த உலகமே அழியும். அர்ச்சுனன் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறான். அது ஒரு காலத்திற்கு பிறகு செயல்படாது. ஆனால் அதை திரும்பவும் விழிப்பூட்டினால் அதன் சக்தி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அகோரி கூறுகிறான். அந்த சக்தியை யாரும் தொடக்கூடாது. ஆனால் அர்ச்சுனனுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அர்ச்சுனன் மற்றும் அவனது நண்பர்கள் அந்த கோவிலுக்குள் நுழைய முடிவு செய்தனர். இரவு நேரத்தில் அவர்கள் அங்கு சென்றனர். பழைய மதில்கள், கிட்டத்தட்ட இடிந்து விழுந்து போன வாயில், குகையைப் போல குளிர்ந்த கட்டிடம். கோவில் உள்ளே சென்றபோது அவர்கள் ஒரு பெரிய சிவலிங்கத்தை கண்டார்கள். அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த சிவலிங்கத்தின் கீழ் மர்மமாக ஒரு பாறை அமைந்திருப்பதை அர்ச்சுனன் கவனித்தான். அவன் அதை அகற்ற முயன்றதும் அந்த நிமிடமே நிலநடுக்கம். மண்ணில் துள்ளி எழும் புயல். பக்கத்து சுவர்கள் நடுக்கத்துடன் நெருங்குதல். நண்பர்கள் அனைவரும் அஞ்சியோடி வெளியேறினார்கள். ஆனால் அர்ச்சுனன் மட்டும் அங்கேயே இருந்தான். அந்த நேரத்தில் சிவலிங்கத்தின் மீது ஒளி ஒன்று மின்னியது. ஒரு மாபெரும் கருமையான நிழல் உருவாகியது. அர்ச்சுனன் அதை பார்த்து அஞ்சி நின்றுவிட்டான். நீ காலத்தின் கதவை திறந்துவிட்டாய் மனிதா. அர்ச்சுனன் முட்டாள்தனமாக அந்த சிவலிங்கத்தை குலுக்கிவிட்டான். சிவன் தோன்றி, நீ மனிதன். ஆனால் மனிதர்களுக்காக நான் இந்த சக்தியை மறைத்தேன். அது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அர்ச்சுனன் அதிர்ச்சியாக பார்த்தான். இது ஒரு தெய்வீக சக்தி. இது மூலம் மனிதன் காலப்பயணத்திற்கு செல்ல முடியும். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும். ஆனால் இது தவறாக பயன்படுத்தப்பட்டால் இந்த உலகமே அழியும். அர்ச்சுனன் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு புரியவில்லை. நீ இதை மூடுவதற்கான ஒரே வழி. அர்ச்சுனன், என்ன என்று கேட்டான். உன் தியாகம். அர்ச்சுனன் பயப்படவில்லை. அவன் அந்த சக்தியை முற்றிலும் அழிக்க வேண்டுமென்று முடிவு செய்தான். அவன் சிவலிங்கத்தின் மீது புனித நீர் தெளித்தான். அந்த நேரம் மின்னல். ஒரு சக்தி கோவிலை முற்றிலும் ஆட்கொண்டது. சிவலிங்கம் மெதுவாக தனது சக்தியை தன்னுள்ளே மறைத்தது. கோவில் மீண்டும் அடைக்கப்பட்டது. அந்த நாள் முதல் அருணாபுரம் சிவாலயம் மீண்டும் மூடப்பட்டது. அர்ச்சுனன் தனது உயிரை பலியளித்தான். ஆனால் உலகத்தை ஒரு பேரழிவிலிருந்து காப்பாற்றினான். சிவன் கூறியதை உணர முடியாமல் மனிதன் பல கோடி ஆண்டுகளாக செயல்படுகிறான். ஆனால் அவன் உண்மை உணரும்போது அது ஒருபோதும் சாதாரணமானது இருக்காது.